கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டேஸ்வரி குடும்பத்தில் எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கிட்ட முத்துவேலு, இந்த கிழவி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கிழவி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவங்க சகலகிட்ட பேசுகிறாங்க. எனக்கு இவங்க சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அந்த டிரைவர் பையன் பார்த்தியா, அன்னைக்கு அவன் மாமனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனபோது திரும்பவும் அவனுக்கு காவலாக என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டேன்ல, என்னையே கூட்டிகிட்டு வந்து விட வச்சுட்டான். அதனால் அவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். குடும்பத்தார் தானே இந்த கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, அதில் 10 பேராவது சாகணும். அதுக்கு காரணம் இந்த கிழவி தானே. கிழவி குடும்பத்து வேலையே பெரிய கேஸை போடணுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இதை கேட்ட வெறுமனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சகல இது, கோயில் கும்பாபிஷேகத்தில் இப்படி பண்ணினா நம்ம மாட்டிக்க மாட்டோமாங்கிறாங்க. நம்ம மாட்டிக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தகுந்த ஆளை வச்சு நான் செய்ய போகிறேங்கிறாங்க. முனுசாமின்னு ஒரு ரவடியை வர வச்சு அந்த முனுசாமி கிட்ட அவர் மூலமாக இந்த சாப்பாட்டில் விஷத்தை கலக்க சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அவரும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாருன்னு பேச்சு மாறாமல் சரிங்க ஐயா நான் பார்த்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ விஷ பாட்டில் கொண்டு வந்து விஷத்தை சாம்பாரில் கலக்கிட்டு போயிடுறாங்க. சாமிக்கு எல்லாம் முறையாக இங்கே அன்னதானம் நடந்து முடிஞ்சிட்டு இருக்குது. அப்போ பார்த்தா எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ ஊர் பெரியவங்க ஒருத்தர் அந்த பக்கம் போகிறாங்க. அங்கே காக்காய் சாப்பிட்டு செத்து கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிடாதீங்கன்னு ஓடி வராங்க. என்ன நடந்ததுன்னு எல்லாரும் பதட்டத்தோடு கேட்கும்போது, காக்கா வாயில் சாப்பாட்டோட செத்து கிடக்குது, இந்த சாப்பாட்டில் வேற எதையும் யாரும் என்னமோ கலந்துட்டாங்க, யாரும் இந்த சாப்பாட்டை சாப்பிடாதீங்கிறாங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. அப்பாடா நல்ல வேலை, இந்த காக்கா மூலமாக எல்லாரோட உசுரும் காப்பாற்றப்பட்டதுங்கிறாங்க பாட்டி. என்னப்பா இது, கோயில் அன்னதான சாப்பாட்டில் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, இது யார் பண்ணின வேலையாக இருக்குங்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது யார் பண்ணின வேலைன்னு எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க கார்த்தி. ஆனால் இந்த சாப்பாட்டை யாரும் சாப்பிடாது இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஆமாப்பா, சாப்பிட்டுக்கிது ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகிறது, நல்ல வேலை அந்த காக்கா மூலமாக நம்மளுக்கு கடவுள் காட்டி கொடுத்துட்டாருங்கிறாங்க. சரி, வேறு சமையலுக்கு சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பக்கமாக சந்திரா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்க 3 பேருமா ஒரு பெரிய திட்டத்தை போட்டுட்ருக்குறாங்க. இந்த பரமேஸ்வரி கிளவி வீடேறி வந்து எங்கள் அக்கா குடும்பத்தை இந்த ஊருக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல. என் குடும்பத்தில் என்னையும் உங்களையும் பிரித்து வச்ச இந்த குடும்பத்தில் இவங்களையும் யாரையும் நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, அதுக்குத்தானே இவ்வளோ நாளாக நாமளும் பாடுபட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே முடியலையே. ஆனால் இந்த தடவை எக்காரத்தை கொண்டு எதுலேயும் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. கரெக்டாக கச்சிதமாக பிளான் பண்ணி இந்த குடும்பம் கெடுறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிறாங்க. ஆமாங்க, இது வரைக்கும் நாம் செஞ்ச பிளான் எல்லாம் தோற்று தான் போயிருக்கு. ஆனால் இந்த தடவை நான் நினச்சிருக்கிறது நடந்துடுச்சுன்னா நிச்சயமாக தோற்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்ன மருமகளே நீ என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கீன்னு கேட்குறாங்க முத்துவேலு. நாமளும் எத்தனையோ திட்டத்தை போட்டு பார்த்தோம். ஆனால் சென்டிமெண்ட்டுங்கிற திட்டத்தை நம்ம இது வரைக்கும் போடவே இல்லையில. இந்த டிரைவர் பையலோட அம்மா இருக்கா, அவளை இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்ததில்ல. உங்கள் அம்மா கறியை எங்கள் அக்கா பார்த்துருக்கல்ல, அந்த அபிராமியை தூக்கிட்டா இந்த டிரைவர் பையன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து தானே ஆகணும். அவன் முன்னாடி இந்த அபிராமியை கொண்டு நிறுத்தணும்னு வைங்க, பாசத்தில் துடிதுடிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் யாருங்கிற உண்மையை எல்லார் முன்னாடியும் சொல்லித்தானே ஆகணும். அப்போ எங்கள் அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அப்புறம் தான் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியுமே, சில கந்தரகோலங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துருச்சேன்னு அப்படியே பதறிக்க துடிப்பு, இது எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கும். அதே மாதிரி கும்பாபிஷேகமும் நின்று போயிடும். இதுக்கப்புறம் எங்கள் அக்கா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவான்னு நினைக்கிறீங்களா? அபிராமியோட பையன்தான் இந்த டிரைவர் பையன்னு தெரிஞ்சா அப்போவே தூர தூக்கி போட்டுட்டு வாடி போகலாம் அப்படின்னு ரேவதியும் இழுத்துக்கிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகத்தில் சாமுண்டேஸ்வரி குடும்பம் யாரும் கலந்துக்க முடியாது. அதுக்கப்புறம் நாம் எந்த பிளானும் போட வேண்டியதில்லை, எல்லாம் எங்கள் அக்காவே பார்த்துக்குவாளா இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படியாவது நீங்கள் ஆள் வச்சு அந்த அபிராமியை இங்கே கொண்டு வந்து சேர்த்தணும். அதுதான் இப்போதைக்கு உங்களோட வேலைன்னு சந்திரா சொல்கிறாங்க. சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுதான் மேட்ரா. சென்டிமெண்ட்டுக்கு மடங்காதவங்க யாருமே கிடையாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சென்டிமெண்ட்டில் விழுந்தவங்க தானே நிறைய இருக்காங்கங்கிறாங்க. ஆமாங்க, சீக்கிரமாக நீங்கள் உடனே ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா. சிவனாண்டியும் ஒரு ரவுடியை கூப்பிடுறாங்க. 2 ரவுடிங்க வந்து நிற்கிறாங்க. இதை பாருங்கடா, நான் உங்களுக்கு ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொம்பளை சென்னையில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து நிறுத்தணுங்கிறாங்க. ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் கச்சிதமாக முடிச்சு கட்டுறோம் பாருங்கங்கிறாங்க. வாயில் சொன்னால் பத்தாதுடா, வாங்குற காசுக்கு விட நல்லா உறுதியாக வேலை செய்வீங்களாங்கிறாங்க. ஐயா கண்டிப்பாக, நீங்கள் சொல்லி நாங்கள் செய்யாமல் இருப்போமா? அந்த அம்மா ஃபோட்டோவை மட்டும் அனுப்பிட்டீங்கல்ல, நாங்கள் பார்த்துட்டோம். அவங்க எந்த மூளை முடிச்சில் இருந்தாலும் சரி, நாங்கள் தூக்கிட்டு வந்து நிறுத்துகிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன மருமகளே, என் மகன் செஞ்ச காரியத்தை பார்த்தியா? உன் மனசுக்கு இப்போ திருப்தியான்னு கேட்குறாங்க முத்துவேலு. இல்லைம்மாம்மா, என்னதான் இருந்தாலும் அபிராமி இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும். அபிராமியை பார்த்து அந்த டிரைவர் பையன் துடிதுடிச்சு போகணும். எங்கள் அக்கா சாமுண்டேஸ்வரிக்கு இவங்க யாருங்கிற உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நடக்குமே ஒரு பெரிய கலவரம். அதை நான் பார்த்து ரசிக்கணுமாம்மா, அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. ஆமாம் மருமகளே, என்ன காரியமெல்லாம் கச்சிதமாக முடிச்சு காட்டுறோம் பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீயும் கூட்டத்தோட கூட்டமாக போய் அவங்களோட நான் கலந்துக்கப்போ அப்படின்னு சொல்லி முத்துவேலு சிவனாண்டியும் சொல்லி அனுப்பவும், சந்திராவும் சரி கவனமாக கச்சிதமாக இந்த காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரவுடிங்க அபிராமி அம்மாவை பிடிச்சிட்டு தான் சிவனாண்டிக்கு ஃபோன்
ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி முத்துவேலுக்கும் சந்திராவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த தகவலை கேட்டதும் சந்திராவுக்கு அளவில்லாத சந்தோஷம். அளவுக்கால் புரியாத அளவுக்கு அப்படி சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, இவ்வளவு நாளாக நம்ம போட்ட திட்டத்தில் இன்னைக்கு தான் முழுசாக ஒன்று நிறைவேறி இருக்குது. நிச்சயமாக அபிராமியை பார்த்தா அக்கா கறி சரியான கோபத்தில் கொந்தளிச்சு நிற்பா. கோவம் தலைக்கு ஏற்றி விடணும். அது மட்டும் இல்லை, அபிராமியை பார்த்த பார்வையிலேயே 2 துண்டா வெட்டி போடுற அளவுக்கு அக்காவுக்கு கோவம் வரும். அபிராமியோட பையன் தான் இந்த டிரைவர் கார்த்தின்னு தெரிஞ்சா அக்காவுக்கு வருமே கோபம். இவனை அப்படியே கழுத்தா பிடிச்சு வெளியே தள்ளுவா. அது மட்டும் இல்லை, இவ்வளவு நாளாக என்னை ஏமாத்தினியல்ல, உன்னை இப்படியே விட்டு வைக்க மாட்டேன்னு சவுக்கால 4 அடி அடிச்சாவது வெளியே விரட்டுவா. நிச்சயமாக இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. அதுவும் கும்பாபிஷேகம் முடியறதுக்கு முன்னத்தினாலே இதெல்லாம் நடக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரியே இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி சந்திராவை கூப்பிடுறாங்க. என்ன சந்திரா, ஃபோன் வந்தது, அட்டன் பண்ண, அதுக்கப்புறம் ஏதோ நினைவாகவே இருக்கியே, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அக்கா, நான் பேசிட்டு இருந்தேனா, அவங்க வச்சுட்டாங்க. கோயில் கும்பாபிஷேகத்தை பற்றி தாங்க்கா நினச்சேங்கிறாங்க. அப்படியா, நீ தான் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ கோயில் கும்பாபிஷேகத்தை பற்றி நினச்சேன்னு சொல்கிறியாங்கிறாங்க. ஆமாக்கா, கும்பாபிஷேகங்கிறது மாதமோ இல்லை வருஷமோ வர்றது கிடையாது. ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுனா அவ்வளோ பெரிய விஷயம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகமெல்லாம் நடக்குது. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ புண்ணியமாமே. நம்ம குடும்பத்துலேயும் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கும்பாபிஷேகம் பார்த்துட்டு வந்தா குடும்பமே செல்வாக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேக கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்கக்கா. அதனால எனக்கும் கும்பாபிஷேகத்தை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. சரிக்கா, நானும் கோயிலுக்கு வரேங்கிறாங்க சந்திரா. என்ன சந்திரா, கோயிலுக்கு போகலான்னு நேற்று பிள்ளைங்க கூப்பிட்டு போது கூட கோயிலுக்கெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன். இப்போ என்னடானே நீயே புண்ணியம் அது இதுன்னு சொல்லி கோயிலுக்கு போகலான்னு சொல்கிற. எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு தானே முடிவு பண்ணியிருக்கோம். கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேணா அந்த பக்கமே திரும்ப வேண்டாம். இன்னைக்கு கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நம்ம இன்னைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நானும் கூப்பிட்றேன். நீ வா போகலான்னு கூப்பிட்றாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாக்கா, எனக்கு சந்தோஷமா இருக்கு, போலக்கா அப்படின்னு சந்திராவும் கிளம்பி வராங்க. அப்பாடா, சித்தி மனசு மாறினது பெரிய அதிசயம்தான். சித்தி எங்களையே நேற்று கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சித்தி நமக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக இருக்காங்க. சரி, சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் போயிட்டு வருவோங்கிறாங்க. மயில் வாகனம் ரோகிணி 2 பேரும் ரெடியாகி வர்றாங்க. அடே அப்பா, ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் இங்கே சந்திரா ஆமாம்மா சீக்கிரமா வாங்க, என்ன இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை பார்த்ததும் மயில் வாகனத்துக்கு சந்தேகமாக இருக்குது. என்னது, சின்னத்தை இன்னைக்கு ஏதோ பரபரப்பாக ஓடுற மாதிரி இருக்குது. பாட்டி ஊர், பாட்டியோட கோயில்னு சொன்னாவே எரிஞ்செறிஞ்சு விழுற சின்னத்தை இன்னைக்கு பாட்டி ஊருக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னா வேற ஏதோ உள்குத்தம் காரணம் இருக்கிற மாதிரி தோணுதே, எனக்கு சந்தேகமாகவே இருக்குதேன்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம். சின்னத்தை நீங்கள் தான் சொல்கிறீங்களா, கோயிலுக்கு நீங்களும் எங்களோட ஒன்றா வரீங்களான்னு கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ளை இது, கோயிலுக்கு எல்லாரும் போகலான்னு தானே முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு போகிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். என்ன போய் வரீங்களான்னு கேட்குறீங்களே, நான் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி ரெடியாகி நிற்கிறேன் பார்த்தீங்கல்லங்கிறாங்க. ஆமாம் சின்னத்தை, எல்லாரும் ரெடியாகிறது சரிதான், ஆனால் நீங்களும் வரேன்னு சொல்கிறது தான் எனக்கு எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்கிறாங்க மயில் பார்க்கணும். இடிக்குங்க இடிக்கும், எப்போவுமே நான் தான் சந்தேகப்படுவேன். இன்றைக்கி என்னடானா நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா, எல்லாம் நேரம் தான் போங்கங்கிறாங்க சந்திரா. இல்லையே, இன்னைக்கு சின்னத்தை ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு மயில் வாகனத்துக்கு சந்தேகத்து மேலே சந்தேகம் இன்னும் முடிச்சு போட்டுட்டே இருக்கு. சரி, இதை இப்படியே விடக்கூடாது, எதுக்கும் எச்சரிக்கையாக நம்ம சகல்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க மயில் வாகனம். இதை கேட்டதும் கார்த்தி அப்படியா, சரி, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அசால்ட்டாக இருந்துடாதீங்க சகலைங்கிறாங்க. ஆமாங்க சகலை, எப்பவும் இந்த சின்னத்தை கவனிக்கிறதா என்னோட வேலைன்ட்டு வர்றாங்க மயில் வாகனம். கோயிலில் அங்கே பரபரப்பாக கார்த்தி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பாட்டியும் வர்றாங்க. என்னப்பா கார்த்தி, இன்னும் நம்ம ஊர்லேருந்து யாருமே காணுமேங்கிறாங்க. இப்போ வந்துடுவாங்க பாட்டி, ரேவதியெல்லாம் கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. மயில் வாகன சகலை தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்கிறாங்க கார்த்தி. ஏப்பா கார்த்தி, சாமுண்டீஸ்வரி நேற்று தான் வரல, இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், கூடவே சந்திராவும் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ப்பா, வருவாங்களா அப்படின்னு ஆசையோடு கேட்குறாங்க பாட்டி. கண்டிப்பாக வருவாங்க பாட்டி, எல்லாரும் ரெடியாக இருக்கிறதா இப்போ தான் மயில் வாகனம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் குடும்பத்தோடு எல்லாரும் வந்து கலந்துக்குவாங்க பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா, என்னமோ கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருமே வந்தால் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும், கண்குளிர பார்ப்பல, அதுக்காகத்தான் நான் ஆசையாக கேட்டேங்கிறாங்க. உங்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் பாட்டி. சரி பாட்டி, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நாம தான் வரவேற்கணும், வாங்க பாட்டி போய் பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி. ஆமாப்பா, நம்ம ஊர் கோயில் விசேஷத்துக்கு வந்தவங்கள நாம தான்ப்பா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சந்தோஷமாக குதூகலமாக அங்கே வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. அவளோட தன்னோட மருமகளையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர்றதுக்காக அங்கே மைதிலி ஜானகி 2 பேரும் தயாராக இருக்காங்க. மைதிலி சொல்கிறாங்க, அத்தை நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்கல்ல அந்த ரேவதியோட பாட்டி ஊரில் தான் கும்பாபிஷேகமாக, அவங்க பாட்டி தாத்தாவெல்லாம் ஜமீன்தாராம், அவங்க தான் அந்த கோயிலை எடுத்து நடத்தி சிறப்பாக கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களாம். அவங்க அப்பா தான் ரொம்பவே உரிமையாளராகவும் இருக்காராம். அதனால இந்த சுற்று வட்டாரம் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. ரேவதி உங்களையும் என்னையும் பார்க்கறக்காக வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து நீங்களே இல்லை, நானும் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்,
அங்கேயே என்னை தேடிட்டு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ரேவதி வந்து நமக்கும் சொல்லிட்டு போயிருக்கத்த. ரேவதி சொன்னதுக்காக நாமளும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துடலாங்கிறாங்க மைதிலி. அப்படியா ரேவதி? கும்பாபிஷேகத்தை பார்க்கறக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ரேவதி. கோயில் திருவிழா விசேஷம் இதெல்லாம் நடக்கிறது வேற. ஆனால் கும்பாபிஷேகங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கறதுல அவ்வளோ பலன் கிடைக்கும். சரி நம்மளும் போயிட்டு வந்துடுவோம் மைதிலிங்கிறாங்க ஜானகி. கோயில் கும்பாபிஷேகத்தில் எல்லாரும் ஜெக ஜோதியாக அங்கே கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக ரெடியாக தயாராக இருக்காங்க. ஊர் மக்களும் சொந்தக்காரங்களும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் அந்த கோயிலில் கலந்துக்கிறாங்க. இதில் மைதிலியும் ஜானகியும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்பங்க பார்த்தா அபிராமி அம்மாவை கடத்திக்கிட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மாவை கடத்திட்டாங்களா? இது யார் செஞ்ச வேலையாக இருக்கும்? எல்லாரும் கோயிலில் இருக்காங்க. அப்படி இருக்க அம்மாவை கடத்த பண்ணது யாராக இருக்குன்னு கார்த்தி ஒரே பதட்டத்தோடு அங்கங்கே தேடிட்டு இருக்காங்க. அப்பங்க பாட்டி வராங்க. பாட்டி வந்ததும் என்னப்பா கார்த்தி யாரையோ தேடுற மாதிரி இருக்கேப்பாங்கிறாங்க. இல்லை பாட்டி முக்கியமான ஒருத்தர் வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்கள நான் கூட்டிகிட்டு வரேன் பாட்டி. நீங்கள் போய் யாகமெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு நீங்கள் உள்ளே போய் பாருங்கங்கிறாங்க. சரிப்பா நான் போய் பார்த்துக்கிறேன். கார்த்தி பத்திரமா பார்த்து போப்பா. கூட்டத்தில் எல்லாரும் கவனமாக இருக்கணுங்கிறாங்க பாட்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி. நீங்கள் ரேவதி ரோஹிணி இவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு பாதுகாப்பாக அங்கே போய் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. சரிப்பா நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி. சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் சந்திரா இவங்க எல்லாரும் கோயிலில் யாக பூஜைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. சிவனாண்டி முத்துவேலு விருமன் இவங்க எல்லாருமா எப்படிடா பழி வாங்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி அபிராமி அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கங்க அலமோதிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கார்த்தி அபிராமி அம்மாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து நிறுத்த போறாங்க? அம்மாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா சாமுண்டேஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க கார்த்தி.